இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சரித்திர நாயகர்கள். பெண்கள் தெய்வமாக போற்றப்பட்டார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஏட்டளவில் உண்மைதான். ஆனால் செயல்பாட்டில் சுத்தப்போய். பெண்கள் மற்ற ஆண்களை பார்க்கக்கூடாது என்று வீட்டில் அடைத்து வைத்தனர். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கணவன் இறந்து போனால் பெண்களும் உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள். பல கொடூரமான செயல்கள் பெண்களுக்கு எதிராக திணிக்கப்பட்டன. இந்த நிலைகளை மாற்ற கிறிஸ்துவின் அடியார்கள் தங்களை அர்ப்பணித்து துரிதமாக செயல்பட்டனர். எனவேதான் பெண்கள் இன்று தலைநிமிர்ந்து வாழ்வதோடு பல துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளனர். ஆன் ஜட்சன், இவர் அதோனிராம் ஜட்சன் என்பவரின் மனைவி ஆவார். பெண் மிஷனரிகளில் முதலில் கடல் கடந்து வந்து மிஷனரி பணி செய்தவர்களில் முதன்மையானவர். 1812ஆம் ஆண்டு தன் கணவர் அதோனிராம் ஜட்சனுடன் கொல்கத்தா வந்து சேர்ந்தார். அங்கு எதிர்பாராத சம்பவங்கள் ஏற்படவே இந்தியாவை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். 1813ஆம் ஆண்டு பர்மாவுக்கு பயணம் செய்தார்கள். பர்மியர்களின் வாழ்க்கை முறை இவரை பெரிதும் கவர்ந்தது. அவர்களின் மொழியை மிகவும் கவனத்துடனும் ஆர்வத்துடன் கற்று அறிந்தார்கள். வேதாகமத்தை அவர்களின் மொழியில் கொடுத்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் இவர்களின் உள்ளத்தில் இருந்தது. எனவே இவர்கள் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் கவனம் செலுத்தினார்கள். பர்மிய பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அத்துடன் வேதாகமத்தின் சத்தியங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு கற்றுக் கொடுத்தார்கள். வேதாகமம் அவர்களின் மொழிபெயர்க்கப்பட்டது. மிஷனரி பணியின் நிமித்தம் 18 மாதம் சிறை தண்டனை பெற்ற அதோனிராம் ஜட்சனுக்கு பெரும் உதவியாகவும் பக்கபலமாகவும் ஆதரவாகவும் செயல்பட்டு ஆண்டவரின் பணியை அயல் நாடாகிய பர்மாவில் சிறப்புடன் செய்து நிறைவேற்றினார்கள். ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்வதற்கு நீர் காட்டும் பாதையை தெரிந்தெடுத்து அதிலே நடப்பேன்.